இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னதான் நேர்மையா விசாரணை பண்ணாலும் சாட்சி ஆதாரங்களோட என் மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்ப்ப சொன்னாலும் சம்பந்தப்பட்டவங்க அந்த தீர்ப்பை முழு மனசோட ஏத்துக்க மாட்டாங்க. அதனால ஏன் இடத்துல இன்னொருத்தர் விசாரிக்கிறது தான் சரியா இருக்கும். யாரு விசாரிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க. ரகுராமையாவோட தம்பி சிவராம் இந்த வழக்கை விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லட்டும். இல்லங்க, இத நான் விசாரிக்கிறது சரியா இருக்காதுங்க. நீங்க வேண்டான்னு மறுப்பு சொல்லக்கூடாது. அண்ணன் இல்லாதப்ப நீங்க தானே அந்த இடத்துல இருந்து தீர்ப்பு சொல்லிருக்கீங்க. அதனால இப்பவும் நீங்க தான் தீர்ப்பை சொல்லணும். இல்லங்க, என்னால முடியாது. ஏங்க, உங்க அண்ணனோட பதவி உங்களை தேடி வருது. இப்படி வேண்டான்னு சொல்லாதீங்க. ஏய், நீ சும்மா இரு. அண்ணனுக்கு அடுத்த தலைவர் தான் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்கல்ல. உங்கள யாராவது ஒருத்தர் இந்த வழக்கை விசாரிக்கணுங்க. அதான் சரியா இருக்குங்க. எல்லாரும் கூடி பேசிதான் இந்த முடிவை எடுத்திருக்கோம் ஐயா. ஐயா, உங்க தம்பி கிட்ட நீங்களே சொல்லுங்க ஐயா. சிவா, இந்த வழக்க நீ விசாரிக்கிறதுல எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஏன்னா நாம பந்த பாசம் பார்த்து தீர்ப்ப சொல்ல மாட்டோங்கிற உறுதி எனக்கு இருக்கு. உன்னை நம்புறேன். இந்த வழக்க நீயே நடத்து. அண்ணா, இல்லண்ணே, அது அண்ணா சொல்ற நீதியின் பக்கம் நின்னு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது உன் அண்ணின்னு கூட பார்க்காம நீ நல்ல தீர்ப்ப சொல்லு.